ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குஜராத் டூர் போயிருந்தேங்க. அதை பற்றின vlog தான் இது. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் டூரு. ஒரு 11 டேஸ் ஆச்சுங்க. சம்மர் நாளில் நாங்கள் ஏசிலே புக் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அகமதாபாத். நாங்கள் சூஸ் பண்ணது முருகன் டிராவல்ஸ். ஆனால் ட்ரெயின் ஃபுட் சப்ளை பண்ணலை இந்த ட்ராவல்ஸில். மித்த டேஸ் எல்லாம் சூப்பராக சாப்பாடு போட்டாங்க. ஃபஸ்ட் டே நாங்கள் போனது கோமதி துவாரகா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பிளேஸு. அங்கே என்னென்னா அரபிக் கடலும் நதியும் கோமதி நதியும் ஒன்றா சேர்ற சங்கமமான இடம். இங்கே தான் ஃபஸ்ட்டு ரொம்ப புனிதமானது. இங்கே குளித்தா பாவங்கள்லாம் போயிடும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதில் போய் குளிக்க போனோம், நீராடினோம். ரொம்ப அலை அடிச்சுது, பயமாக இருந்தது. அவங்க ஒரு துணி மாதிரி கட்டியிருந்தாங்க, அதை பிடிச்சிட்டு தான் நம்ம முங்கி எழுந்திரிச்சோம். மித்தபடி உள்ளெல்லாம் இறங்க முடியல. ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தண்ணி இருந்தது, அதனால் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம கிருஷ்ணர், அதாவது துவாரதீஷ் கிருஷ்ணர் கோயிலுக்கு நாங்கள் போனோம், விசிட் பண்ண. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த கோயில்லாம் அப்படி ஒரு கோயிலுங்க. அந்த கட்டட கலைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது. அந்த கோயில் எப்படி உருவாச்சு எல்லாமே வரலாறு இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். துவாரகா நகரம் ரொம்ப ரொம்ப பழமையான ஊர். இது குஜராத் மாநிலத்து அரபிக்கடல் கரையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த நகரம் கிருஷ்ண பகவான் ஆட்சி செய்த நகரமாக புராணங்களில் இது சொல்கிறாங்க. கிருஷ்ணர் ஏன் துவாரகா நகரத்தை உருவாக்குனார்னு நம்ம பார்ப்போம். மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் முதல்ல மதுரா நகரத்தில் தான் வாழ்ந்தாராம். ஆனால் மதுராவை தொடர்ந்து தாக்கிய ஜரசந்தா அப்படிங்கிற மன்னனுடைய தாக்குதல்னால மக்களை பாதுகாப்பாக இருக்க முடியலை. அதனால் அவர் கடலுக்குள்ள ஒரு புதிய நகரத்தை கட்ட முடிவு செஞ்சாரு. இந்த கடலுக்கு நடுவுல தங்க நகரம் போல அழகான துவாரகா நகரத்துல கட்டினாராம். இந்த நகரம் ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சாம். துவாரகா நகரத்தோட சிறப்பு, துவாரகா நகரம் சுமார் 900 அரண்மனைகளை கொண்டதா புராணங்கள்ல கூறப்படுகிறது. ஒவ்வொரு அரண்மனையும் கிருஷ்ணரின் மனைவிகளுக்காக கட்டப்பட்டது. நகரம் முழுவதும் தங்கம், வைரம், முத்துக்கள் இதை வச்சு அலங்காரமா கட்டப்பட்டதா சொல்றாங்க. இது கடலோட நடுவுல அமைஞ்ச ஒரு அதிசயமான ஒரு நகரம். கிருஷ்ணர் மற்றும் துவாரகாவில் கிருஷ்ணர் 36 ஆண்டுகள் ஆட்சி செய்தாராங்க. இந்த காலத்துல அவர் மக்களை நீதியோடு ஆட்சி செஞ்சிருக்கார், தர்மத்தை காப்பாத்திருக்காரு. யாதவர்கள் எல்லாரும் இங்கதான் வாழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த துவாரகா நகரம் அப்படியே கடல்ல மூழ்கி போயிடுச்சாங்க. கடலுக்கு அடியில பழமையான நகரத்தோட சிதலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உங்களால நம்ப முடியுதா? அப்படி இருக்கான். இன்றைய துவாரகா ஹிந்துக்களோட முக்கிய தீர்த்த யாத்திரையான ஸ்தலமாகும். துவாரகா அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நகரம் இல்லைங்க. அது கிருஷ்ணர் தெய்வீக ஆட்சியை புரிஞ்ச ஒரு புனிதமான இடம். இன்னைக்கும் அந்த நகரம் பக்தர்களுடைய நம்பிக்கையும் பக்தியும் உயிர்ப்புடன் வச்சிருக்காங்க.